நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். திரைத்துறை கலைஞர்கள் பொதுவா அரசியல், பாலிடிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்வி கேட்கும் பொழுது எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் இதை பற்றி கமெண்ட் சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன நழுவுதல் அவங்கள்ட்ட எப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லாம போல்டா ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல, ஒரு சோஷியல் மீடியால தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப போல்டா எடுத்து சொல்லி சமீபத்துல தன் மேல ஒரு லைம் லைட்டை இருக்கிற மாதிரி வச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வெறும் ஒரு நடிகை, ஒரு பொலிட்டீஷியன் அந்த மாதிரி கார்னர் பண்ணிட முடியாதபடி ஒரு பல்துறை ஆளுமை, ஒரு பிலந்த்ராபிஸ்ட், ஒரு கேன்சர் சர்வைவர்னு அவருக்கு பல முகங்கள் இருக்கு. அவ்வகையில் இன்னைக்கு நாம மீட் பண்ண போறது நடிகை கௌதமி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியம். எப்படி மேம் திடீர்னு உங்களை சுத்தி ஒரு பரபரப்பு உருவாயிருக்கிறத நீங்க உணர்றீங்களா? ஏன்னா கௌதமி இந்த விஷயம் பத்தி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கௌதமி இதை சொல்லியிருக்காங்க, பாலிடிக்ஸ் பத்தி கௌதமி சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன பஸ் இருக்கிறத நீங்க உணர்ந்திருக்கீங்களா மேம்? என்னைக்குமே நான் ஒரு வேலை செய்யும் போது அதுக்கான எஃபெக்ட் கிடைக்கதா இல்லையா, அதுல நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் நான் இல்லையாங்கிறது மட்டும்தான் நான் பார்ப்பேன். நான் என்னுடைய நடிக்கிற கரியர் கூட நீங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த படம் பண்றதுனால எனக்கு இன்னும் பேர் வருமா, நான் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுமா, என்னோட சம்பளம் இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாமா, அது என்றைக்குமே நான் ஒரு நாள் கூட யோசிச்சதில்லை. இண்டஸ்ட்ரியில் என்னை பற்றி அப்போலேருந்து தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். நான் ஒரு படத்தை எடுத்து அதில் நான் சம்மந்தப்பட்டேன்னா அதில் எனக்கு உண்மையிலே ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு காரணத்துக்காக, கேரக்டருக்காகவோ இல்லை ஒருத்தங்க கூட ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காகவோ இல்லை யாரையாவது உதவி பண்ணுங்கிறதுக்காகவோ அந்த படம் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். அது முடிச்சுட்டு ஐ ஒர்க் 100%. வேலை செய்யும்போது 100% மனசு போட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது என்னன்னு நான் தேடி போவேன். ஸோ ஒரு பஸ் இருக்கா, பப்ளிசிட்டி க்ரியேட் பண்ணுறோமா, ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணுறோமா, அதை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை. இல்லை, ஏன் இந்த கேள்வி ஸ்பெசிஃபிக்காக த்ரோ பண்ணேன்னா, நான் முன்னாடி கௌதமின்றவங்க ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உள்ள மட்டும் கன்ஃபைன் ஆயிருந்தாங்க. இப்போ கௌதமிக்கு நிறைய முகங்கள், ஒரு ஆர்ஜேவாக இருக்காங்க. அவங்களுடைய ஆர்ஜே ப்ரோக்ராம்ஸை கேட்குறதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பீப்புள் இப்போ நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, கௌதமி பேசிகிட்டு இருக்காங்க, கஸ்தூரி மேடம் வந்திருக்காங்க, கௌதமி வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஆக்டர்ன்றவங்களெல்லாம் தாண்டி ஒரு சோஷியல் மீடியாவில் பீப்புளை ரொம்ப இன்னும் நெருக்கமாக தொடக்கூடிய ஒரு பொசிஷன் வந்திருக்காங்க. ட்விட்டரில் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப போல்டாக எடுத்து வைக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் சினிமா சார்ந்த கருத்துக்கள் என்பதையும் தாண்டி அதற்குள்ளார ஒரு டிஞ்ச் ஆஃப் பாலிடிக்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டர்லேருந்து இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பற்றி கருத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளாக அந்த ஒரு மெட்டமார்ஃபாசிஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? ரொம்ப சிம்பிளுங்க. இட்ஸ் க்ரோயிங் அப். இப்போ சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய உலகத்தை பற்றின புரிதல் ஓரளவுக்கு தான் இருக்கும். நம்மளுடைய உலகம் என்ன, எங்கள் அம்மா அப்பா வீடு, பெட்ஸு, இந்த மாதிரி டாய்ஸ், அந்த மாதிரி தானே இருக்கும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். பட் நம்ம வளர வளர நம்மளுடைய அந்த வட்டாரம் அது கொஞ்சம் பெருசாக ஆக உலகத்தை பற்றி இன்னும் நம்ம புரிஞ்சுக்க நம்மளுடைய புரிதல் அதிகமாகணும். தட் இஸ் த மீனிங் டு கெட்டிங் ஓல்டர் அண்ட் வைசர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக. அது வரலைன்னா, இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்து அது நடக்கலைன்னா, இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்து வாழ்க்கையினுடைய இந்த கட்டங்கள் எல்லாம் கடந்து வந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஐ எம் 46-year-old கௌதமி. அன்னைக்கு நீங்கள் பார்த்தது 17, 18, 19, 20-year-old கௌதமி. இதுக்கு நடுவில் இந்த 20-25 இயர்ஸில் நிறைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து நான் பார்த்துருக்கேன். பார்த்து இது நடக்கக்கூடாது, ஐயோ இது எனக்கு இது எதுக்கு எனக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி எப்போவுமே எனக்கு கேட்கணும்னு தோணலை. நடந்திருக்கு, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்க முடியும், நடந்த ஒரு நிகழ்ச்சியிலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைச்சாதான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ ஈவன் கேன்சர் வந்திருந்தப்போ கூட ஐயோ கடவுளே எனக்கு எது கேன்சர் கொடுத்தேங்கிறது எனக்கு ஒரு நாள் கூட கேட்கணும்னு தோணலை. ஆனால் எல்லாம் கடந்து வந்த பிறகு கடைசி ரேடியேஷன் முடிச்சுட்டு உட்காந்து யோசிக்கும் போது, சரி எனக்கு கேன்சர் வந்திருக்கு, நான் ஒன்றுமே பண்ணலை. அதாவது லைஃப் ஸ்டைல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு எக்ஸசிவான லைஃப் ஸ்டைல் எதுவுமே கிடையாது, எந்த விதமான ஒரு பழக்கமும் இல்லை, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கூட இல்லை. ஸோ எதனால வந்திருக்கு? ஓகே. அண்ட் இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விஷயம் கேன்சர்லேருந்து வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரிந்தது. நான் என்னுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன், எப்படி வாழ்ந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும்,
எனக்கு ரொம்ப தேவையானது நிம்மதியா, புகழா, பணமா, என்னது இப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு எனக்கு அர்த்தம் கிடைச்சது. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் கெயின்ட் அவுட் ஆஃப் கேன்சர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல இருந்து ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கணுங்கிற விஷயத்துல நான் ரொம்ப கிரீடியாக இருப்பேன்னு வச்சுங்களேன். யங் ஏஜில் இருந்த கௌதமி வந்து பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் மோர் இன்டு பாலிடிக்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்காக ஷி வெண்ட் இன் டு கேம்பெயின்ஸ். அவங்க வந்து ப்ரொலிஃபிக்காக வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் ஷி வெண்ட் ஆன் அ கேம்பெயின்ஸ் ஃப்ரீ. அப்போ இருந்த கௌதமி இப்போ ஒரு மெச்சூர்டு கௌதமியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பின்னாடி ஏன் வந்து இன்னும் அந்த பேங்க் என்ட்ரி இன்டு பாலிடிக்ஸ் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஓப்பனாக இறங்கி அடிக்கிறது பாலிடிக்ஸில் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இன்னும் ஏன் எடுக்காமல் இருக்காங்க? இது வந்து நான் திட்டம் போட்டு செய்கிற விஷயங்கள் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பொது மனுஷியாக இதை பற்றி எல்லாம் யோசித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன். என் வாழ்க்கையை ஏதோ நான் பார்த்துட்டு போவேன். எனக்கு இருக்கிற பொறுப்புகளே ஏராளம். இருந்தாலும் என்னுடைய நாட்டை பற்றி, என்னுடைய சமுதாயத்தை பற்றி, என்னுடைய உலகத்தை பற்றி இவ்வளோ வந்து ஒரு சிந்தனையோ ஒரு யோசனையோ ஒரு கவலையோ மனசில் வச்சு இந்த அளவுக்கு பேச வேண்டி இருக்குன்னா அந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்கு சுற்றி. அண்ட் அப்போ வந்து நான் பாலிட்டிக்ஸில் ஈடுபட்டேங்கிறத விட அப்போது என் மனசாட்சி சரின்னு பட்ட ஒரு விஷயத்துக்கு நான் சப்போர்ட் கொடுத்தேன். என்றைக்குமே வந்து நான் பொலிட்டிக்கலாக என்ன நினச்சதில்லை. தற்போதைய தமிழக அரசியல் சூழல் சாதகமானதாக இருக்கிறதா, மக்களுக்கு சாதகமானதாக இருக்கிறதா, எந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்? அது இல்லைங்கிறது மக்கள் வாயாலேயே பல முறை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். கரெக்ட் தானே? கண்டிப்பாக பல முறை இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லா முறையும் இந்த கேள்வி வரும் இல்லையா? எல்லா முறையும் இதை சொல்லுவாங்க இல்லையா? எப்பயுமே வந்து ஆள்பவர்கள் சரியில்லைன்றது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்காக எப்பவும் எழுகிற கோஷம் இல்லையா? ஆள்பவர்கள் சரி இல்லைங்கிறது இல்லை. இது இப்போ நடந்துட்டு இருக்கிறது. யார் வந்து அந்த இடத்துல இருக்காங்க, ஆட்சி யார் நடத்துகிறாங்க, எந்த உரிமையில நடத்துகிறாங்க, தேர்தல் ப்ரோசஸில் அந்த டெமோக்ராட்டிக் அந்த தேர்தல் ப்ராசஸில் யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் படி எல்லாமே கரெக்டு. ஓகே, நம்பர்ஸ் யார்கிட்ட இருக்குது, ஓகே மெஜாரிட்டி நம்பர்ஸ் இருக்கிறவங்க தான் அந்த மெஜாரிட்டி ஓட் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஆட்சி அமைக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம், எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு தூண்டுதல் மக்களுடைய விருப்பம். மக்களுடைய விருப்பத்தில் உருவாக்குறது தான் ஜனநாயக அரசு. அப்போது நடந்த ஒரு ட்ராஜடினால இதுதான் ரூல்ஸு படி நாங்கள் கரெக்டு, இல்லை ரூல்ஸு படி இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய விருப்பத்தை அவ்வளோ ஓப்பனாக வெளிப்படையாக ஒரு ஒரு மக்கள் மேலே எந்த விதமான ஒரு அன்போ இல்லை அவங்களுடைய விருப்பத்துக்கு மேலே ஒரு அக்கறை இல்லாமல் இவ்வளோ வெளிப்படையாக பண்ணது வந்து ஐ திங்க் இது வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் நடந்ததில்லைன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். இப்போ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய மறைவு வந்து ஒரு டிசிசிவ் ஃபேக்டர்னு சொல்லலாமா? இந்த மாதிரியான ஒரு ஓப்பனாக வந்து இது பற்றின ஒரு விவாதத்துக்கு வர்றதுக்கோ இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை விவாதிக்கிறதுக்கோ போஸ்ட் ஜெயாஸ் டெத் வந்து ஒரு ஸ்கோப் நிறையா உருவாக்கிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி ஏன் நான் வைக்கிறேன்னா, கௌதமி மேடம் இதுக்கு முன்னாடி இதை பற்றின விஷயங்களை வந்து பெருசாக விவாதிக்கல. ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் மறைஞ்சதுக்கு பின்னாடி அவருடைய இன்க்ரீஸ் இன் ட்விட்டர் ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக இருக்குது. ஸோ திரைத்துறை கலைஞர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் பேசுகிறதுக்கோ இல்லை ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு டிசைசிவ் ஃபேக்டராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு நான் பேச முடியாதுங்க. ஏன்னா எல்லாரோடைய விருப்பம் அவங்கவுங்களது. யார் எப்போ பேசுகிறாங்க, எதை பற்றி பேசுகிறாங்க, எத்தனை தடவை பேசுகிறாங்கன்றது அவங்களுடைய விருப்பம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி, ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ட்விட்டர்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எல்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆகும்போது ரெகுலராக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், மக்களுக்கு வந்து அந்த பழக்கப்படுத்தணும். ஸோ அப்படின்னா சொல்லணுங்கிறதுக்காக என் குரல் நானே கேட்குறதுக்கு சொல்லணும், பேசணுங்கிறதுக்காக பேசின மாதிரி ஆகும். நான் அப்படி செயல்படல. எனக்கு சீரியஸாக சின்சியராக ஒரு கருத்து வெளிப்படுத்தணும்னா
அப்போ நான் இந்த ஒரு கருவியாக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது என்னுடைய அப்ரோச். மற்றவங்களை பற்றி என்னால் பேச முடியாது, ஏன்னா எனக்கு சம்மந்தம் இல்லை. இல்ல நான் கேட்டது வந்து எப்படின்னா, இந்த ஒரு ஒரு முதலமைச்சர் இல்லாத இந்த ஒரு ஒரு சூழல் தான். இந்த இல்லை, அவங்க இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லை, இல்ல, அவங்க இந்த- இல்லாம போன ம். ஒரு சுச்சுவேஷன் இருக்கு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இல்லாம போனாங்க, அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ஒண்ணு, இந்த நாட்டோடைய ஒரு மிக முக்கியமான நாட்டோடைய முதலமைச்சர் இத்தனை கேள்விகள் இருக்கிற மாதிரி எந்த ஒரு விவரமும் தெரியாம இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ம். இப்போ பொது மனிதனுக்கு இந்த மாதிரி நடக்கிறது வேற விஷயம். கேள்வி கேட்டா அவங்களுடைய விருப்பம், இல்லை ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஓகே. எலெக்டட் ஹெட், டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் ஹெட் ஆஃப் அ ஸ்டேட், அதுல நிறைய பொறுப்புகள் இருக்கு, மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய நலன் அவங்க கையில இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நலன் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை இருக்கு நமக்கு. ஏன்னா நம்ம ஓட்டு போட்டுட்டு ஓகே பொறுப்பு கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் செய்யுங்க, செய்கிறது எது செய்யுங்க, எனக்கு தேவையானது வரணும் அப்படின்னு நினைக்கிறது கூட சரியில்லை. எப்படி இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, கண்டினியூஸாக கேட்டு இருக்க வேண்டியது, தெரிஞ்சிட்டு இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை கூட. அண்ட் இந்த பதவியில், இந்த இடத்துல, இந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பப்ளிக் ஒஃபிஷியலோடைய மூவ்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கிளியராக தெளிவாக ரூல்ஸ் படி டிஃபைன் பண்ணியிருக்கு. சிஎம்ங்கிறவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்னாங்கன்னா ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். பலானா இவங்க எல்லாம் இருக்கணும், ஆமா. இந்த ப்ரொசீஜர் படி நகரணும். ஸோ அப்படிப்பட்டவங்க அவ்வளோ அர்ஜென்ட்டாக, அவ்வளோ சிவியரான ஒரு சுச்சுவேஷனில் மிடில் ஆஃப் த நைட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னு, என்ன சுச்சுவேஷன், எப்படி இருந்தாங்க, என்ன சூழ்நிலை, எப்படி போனாங்க, யார் யார் இருந்தாங்க கூட, என்ன நடந்தது, இது தெரிஞ்சிக்க வேண்டிய நெசசிட்டி இருக்கு, அவசியம், தேவை இருக்கு, கடமையும் இருக்கு. இல்லைன்னா நம்ம டியூட்டி நம்ம பண்ணலை. எவ்வளோ ஒரு தலைவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் தலைவர், ஒரு பொறுப்பான ஒரு தலைவராக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ, பொறுப்பான குடிமகனாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை கூட. ஸோ வி ஹாவ் டு நோ. அதுக்கப்புறம் இன்னொன்று, ஆஸ் எ ஹியூமன் பீயிங், ஒரு உயிர் இப்படி நடந்திருக்கு, கேட்க வேண்டிய பொறுப்பு இல்லை? இல்லைன்னா மனிதன் நானும் ஒரு மனிதன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? மூணாவது காரணம் எது தெரிஞ்சுக்கிறது எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது, அந்த அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி நடந்து கேள்வி கேட்டு இல்லை கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அப்போ பொது மனிதனுக்கு என்ன கதி? இப்போ இந்த விஷயம் தான் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுச்சுன்னு நீங்கள் சொல்வீங்களா மேடம்? இத்தகைய ஃபேக்டர்ஸ் தான் வந்து என்னை வந்து பிரதமர் மோடிக்கு வந்து எனக்கு லெட்டர் எழுத தோணும். கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய அநியாயம். அது நான் சொன்ன எல்லா காரணங்களுக்காகவும் இது ஒரு மிகப்பெரிய அநியாயம். அப்போ நீங்க உணர்ந்த அந்த ஒரு ஸ்திரமற்ற தன்மை இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த ஸ்திரமற்ற தன்மை வந்து இன்னும் வந்து ஸ்டேட்ல தொடருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. என்ன வந்து அதற்கான சொல்யூஷனை நீங்க பாக்குறீங்க மேடம்? இப்போ ஒரு எலெக்ஷன், ஆன்கோயிங் எலெக்ஷன் இங்க இருந்துட்டு இருக்கு. ஒன் ஆஃப் தி கீ எலெக்ஷன்ஸ், லைக் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்து தங்களுடைய மிக முக்கியமான ஒரு எலெக்ஷனாக அதில் வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயங்களுக்கான ஒரு ஃபார் வாய்ஸாவோ இல்லை ஒரு அகெயின்ஸ்ட் வாய்ஸாவோ பீப்புள் வந்து டிசைட் பண்ண போகிற எலெக்ஷனாக இது இருக்கலாம். அப்படின்னும் பட்சத்தில் அந்த எலெக்ஷனை நீங்கள் எப்படி அணுகிறீங்க, எந்த மாதிரி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்குங்க இதில். ஒன்று, நம்ம நாட்டில், நம்ம தேசத்துலேன்னு வச்சுக்கோங்க, இப்போதைக்கு நம்ம நாட்டில் தேர்தலுங்கிறது எதனால, எதுக்காக, யாருக்காக போராடுறாங்கங்கிறது மறந்துட்டோம் நம்ம எல்லாம். எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களோட பிரதிநிதியா உங்களை ரெப்ரசன்ட் பண்றதான ஒரு பொறுப்பு நீங்க என்னை நம்பி என் கையில ஒப்படைங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிவிலேஜ் ஓட்டர்கிட்ட கேட்டு வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ ஆர்கே நகர் நீங்க பாத்தீங்கன்னா, நான் கவனிச்ச வரைக்கும் ஒருத்தர் பழி போடுறதுலயே இருக்காங்க. அப்படிதான் தெரியுது. ஒரு அனிமாசிட்டி தான் மக்கள். ஆமா,
ஆனா எல்லா தொகுதியிலயுமே இதுதானே மேடம் நடக்கும். ஒரு எலெக்ஷன் அதுதான் சொல்றேன் அதுதான் ரொம்ப மிகப்பெரிய தவறு இல்ல. திஸ் இஸ் ஒரு அட்ராசிட்டி. ஆனா இட்ஸ் a பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி தான் இல்லையா? இந்தியன் மட்டும் இல்லாம ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த மாதிரி தானே பண்றாங்க. ஒரு ஆல் ஓவர் த வேர்ல்டு விட்டுருவோம். ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் பேச விரும்பல. ஏன்னா ஒவ்வொரு கல்ச்சருக்கும் வேற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க பார்க்க விரும்புற தேர்தல் பிரச்சாரம் இல்ல ஒரு மக்களுக்காக தன்னை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிக்கிறவங்க வந்து எந்த மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ உண்மையிலே மக்களுடைய சேவையில ஈடுபடுறவங்க தான் வேணும். சேவைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மக்களுக்காக செய்யும் போது சொசைட்டி நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ நமக்காக போராடுற மாதிரி அது. என்னை சுற்றி 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு வரணும். அண்ட் செய்யறது வந்து இது ஒரு ப்ரிவிலேஜ், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகா என்ன சொல்றது பொறுப்பு. அது உணர்ந்து செயல்படணும். ஒருத்தங்கிட்ட போய் ஓட்டு கேட்கும்போது அவங்களோட நம்பிக்கையை நம்ம கேட்குறோம். அது எவ்வளோ பெரிய விஷயம். கையில் இருக்கிற பணத்தை கூட கொடுத்துடலாம். நம்பிக்கை கொடுத்து அதில் அடி வாங்கினா அதிலிருந்து நிமிர்ந்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நம்ம கேட்குறோம். அண்ட் அந்த மாதிரி கேட்கறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு அருகதை இருக்கணும் உங்களுக்கு? ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா ஒரு நம்பகத்தகுந்த மிகுந்த கேண்டிடேட்டா நீங்க ஆர்கே நகர்ல யாரை பாக்குறீங்க மேடம்? இந்த மாதிரி இருக்காங்கன்னா நான் அவங்கள பத்தி கமெண்டே பண்ண விரும்பல. ஏன்னா உண்மை என்னங்கிறது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் எந்த ஒரு பேசிஸ்ல இந்த தேர்தலில் ஈடுபடுறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சசிகலா மேடத்துக்கு எதிராக வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு கருத்து சொல்றாரு இந்த மாதிரி அப்படின்னு. அடுத்த நாளே நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட்டா சொல்றீங்க. அம்மா தேர்ந்தெடுத்து கொடுத்த முதல்வர் தான் வந்து ஓபிஎஸ். ஜெயலலிதா வந்து நேரடியாக வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்த ஆள் தான் வந்து பன்னீர்செல்வம் அப்படின்னு வந்து நீங்கள் வாய்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து இவங்கள தான் விரும்புகிறாங்க. நீங்கள் முன்னாடியான பேட்டிகளில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டாக. இப்போ அவங்களுடைய அணியில் இருக்கிறவங்களும் வந்து ஆர்கே நகர் களத்தில் இருக்காங்கன்னும் பொழுது நீங்கள் சொன்னதுக்கு வந்து இப்போ ஒரு கான்ட்ராடிக்ஷனாக இருக்காதா? நோ, நாட் அட் ஆல். நான் சொன்னது முதலமைச்சர் அண்ட் அந்த ஆட்சி அமைக்கிற அந்த மினிஸ்டர்ஸ் அந்த கவர்மெண்ட் பற்றி நான் சொன்னேன். நான் எந்த கட்சிக்கும் சேர்ந்தவங்க இல்லை. இப்போ ஓபிஎஸ் இருந்த சூழ்நிலையில டெக்னிக்கல் ரீசன்ஸை வச்சு சிச்சுவேஷனை ஒரு சைடில் திரும்ப பார்க்குற நேரத்தில் அது அநியாயங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது தப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரே குரல்ல தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் எழுந்து நின்று சொன்ன விஷயம் அதுதான் தப்பு. இந்த நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த ஒரு ஆட்சிக்காக நம்ம டிசைட் பண்ண பிறகு அவங்க இல்லாமல் இருக்கு. இப்போ இந்த நிலைமை இப்படி இருக்கு, அவங்க இல்லை, அடுத்தது யாரு அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருக்கும்போது, மக்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு சாய்ஸாக இருக்கும்போது, அவங்க நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுத்த அம்மாவுடைய சாய்ஸாக இருக்கும்போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க இல்லாத வேதனை, அவங்க இல்லாத சோகம் இருக்கு. அப்போ பட் அவங்களுக்கு பதிலாக அவங்களுடைய இடத்துல அவங்க ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள், அவங்க நினைச்சு அவங்க போட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றுறதுக்கு, அவங்க பாதையில் போய் நிறைவேற்றுறதுக்கு இவர் ஆல்ரெடி அவங்களால காட்டப்பட்டவர், மக்களாலே இழக்கப்பட்டவர் இவர் இருக்காரு. ஒவ்வொரு தேர்தலுமே வந்து நம்ம தனித்தனி இதுவா நான் பார்க்கணும். அப்போ நான் ஓபிஎஸ் இன்னைக்கு என்ன வேணும், ஆர்கே நகர்ல என்ன வேணும்? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்கே நகர் மக்களுக்கு என்ன வேணும், அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் திட்டங்கள் நம்ம முன் வைக்கலாம் அப்படிங்கிற பேச்சு யாருமே எடுத்ததில்லை இது வரைக்கும். இன்னைக்கு காலையில நியூஸ்ல பார்த்தா அந்த ஏரியால இருக்கிற முதியோர்கள் 4 மாசமா அவங்களுக்கு வர வேண்டிய அந்த மாசத்துக்கான அந்த ஸ்டைபண்ட் இன்னும் வரல. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாராவது இது வரைக்கும் போய் பார்த்தாங்களா? அங்கே பை எலெக்ஷன் வருது, தேர்தல் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும், இத்தனை மாசமா தெரியும். உண்மையான ஒரு அக்கறை இருந்திருந்தா, அந்த ஆர்கே நகர் மக்கள் மேல அந்த ஒரு அக்கறை இருந்திருந்தா யாராவது உடனே அந்த நேரத்துல போய் நின்னாங்களா? உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், எனக்கு தெரியும், நான் உணர்ந்திருக்கேன், நான் ஏதாவது கொஞ்சம் விசாரிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்திருக்கேன், என்னால என்ன உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறது யாராவது போய் நின்னாங்களா? உங்களோட ஃபீல்டுல இருந்தே வந்த ஒருவர், சினி ஃபீல்டுல இருந்தே வந்த உங்களோட கலீக் மாதிரியான ஒருத்தர்
அண்டு நீங்கள் முன்னாடி சப்போர்ட் பண்ண ஒரு பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு, கங்கை அமரன் சார் வந்து நிற்கிறாரு. அவரை வந்து எந்த மாதிரியான ஒரு ஏபிள் கேண்டிடேட்டாக நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து என்னுடைய துறைக்கு சம்மந்தப்பட்டவர் இல்லை, நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மக்கள் சேவைக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு பொறுப்பு எடுக்கணும்னு ஆசைப்பட்ட பிறகு ப்ரீவியஸாக பாஸ்டில் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கலாம். அவர் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு, எத்தனையோ பேரோட வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கும் ஆர்கே நகர் மக்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நீங்கள் முன்னாடியே ஏற்கனவே வந்து அந்த பார்ட்டியை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் யாரோ ஒரு XY கேண்டிடேட்டாகவே அவர் வச்சுக்கிட்டாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இப்போ நீங்கள் சப்போர்ட் பார்ட்டியும் நிறைய வளர்ந்துருக்கு, நிறைய மாறி இருக்காது. இப்போ அதில் நான் ஈடுபடலை. சப்போர்ட் பண்ணுறீங்க? என்னோட கருத்து என்னவா இருந்தாலும் நான் அதில் ஈடுபடலை. அதில் இந்த சுச்சுவேஷனில் அது ரெலவெண்ட் கிடையாது. நான் ஏன் ரெலவெண்ட்டாக எடுத்துக்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு 20 years பேக் வந்து நீங்கள் அதே கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணுறீங்க, வாஜ்பாய் தலைமையில் இருக்கார். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோடைய மேலிடம் வந்து உங்களை ஒரு ஸ்டார் பிரச்சாராலாம் வந்து பார்க்குறாங்க, எல்லா இடத்துக்கும் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி இதே அந்த கட்சி வந்து ஒரு 20 years டவுன் த லேன் வந்து டிராஸ்டிக்காக மாறி இருக்காங்க, தலைமைகள் மாறி இருக்கு, அவங்களோட அப்ரோச் மாறி இருக்கு. அன்னைக்கு அவங்க இருந்த பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து இன்னைக்கு பெரிய அளவில் மாறி இருக்கு. ஆனால் கௌதமிக்கு வந்து அந்த கட்சியில் இருந்த ப்ராமினன்ஸ் வந்து இன்னும் மாறின மாதிரி தெரியல. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து ஒரு ஸ்டார் பிரச்சாரகராக இருந்தவங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து எம்பிக்கள், தமிழக எம்பிக்கள் போய் வந்து ஒரு பிரதமரை பார்க்க முடியாத சூழல்ல கூட வித் ஈஸ் போய் வந்து கௌதமியால வந்து பார்ட்டி ஹெட்டை வந்து ஒரு பார்க்க முடியுதுன்னும் பொழுது அதுதான் நம்ம இருக்கணும். ரொம்ப ஈஸியாக போய் மீட் பண்ணுங்கிறது இல்லை. இப்போ எங்களுடைய என்ஜிஓ நாங்கள் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. ஃபார்ம் பண்ண கொஞ்ச நாளிலேயே இந்த மாதிரி இதெல்லாம் ரிக்வெஸ்ட் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கேட்டு அது ரொம்ப நாளாக மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது ரொம்ப நாள் கழித்து அப்போ நடந்தது. அது பை கோஇன்சிடென்ஸ் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் அப்படி நடந்திருக்கு தவிர அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் சூப்பர்ஃபிஷியலாக நம்ம அப்படி சொன்னாலுமே வெளியில் வந்து ஒரு பேச்சு என்னன்னா, விவசாயிகள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இப்போ போராடிட்டு இருக்காங்க, தமிழக எம்பிக்கள் வந்து நீராதார பிரச்சனைகள், விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக சந்திக்க பிரதமருக்கு வந்து நேரம் ஒதுக்க கேட்டிருக்காங்க. இப்போது அஸ்யூமிங் இப்போ கௌதமி பிரதமராக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு NGOக்கான நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை கஷ்டப்படுற விவசாயிகளுக்காக பண்ணுவாங்கன்னா கௌதமி வில் டெஃபினெட்லி சூஸ் விவசாயிகள் இல்லைங்களா? அப்படின்னும் பொழுது பிரதமர் விவசாயிகளை எல்லாம் தாண்டி கௌதமி ஆஸ் அ பர்சனுக்கு இருக்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக, அவங்களுடைய காசுக்காகவோ எதுக்காகவோ அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது அவங்களுடைய அந்த அத்தாரிட்டி அண்ட் அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ, அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இன் இஸ் பார்ட்டி அப்படின்றதனுடைய ஃபேக்டர் பற்றி யோசிக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை பற்றி இந்த அளவுக்கு நீங்கள் எனக்கே வார்த்தை வரமாட்டேங்குது வெரி ஃப்ராங்க்லி. பிகாஸ் என்னை பற்றி நான் என்றைக்குமே இந்த மாதிரி நான் யோசிச்சதில்லை. ஃபேக்ட்டு வந்து ரொம்ப நாளாக அப்பாயின்மெண்ட் கேட்டு அன்னைக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இது இருக்குது, இந்த டைமுக்கு உங்களால் வர முடியுமா? கண்டிப்பாக நான் வரேங்க, நான் யாரும் இல்லை முடியாதுன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ அதுக்காக நான் போய் சந்தித்து வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார், எல்லா விஷயங்களும் பேசினார். இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்னா, ப்ராபப்ளி 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், அவர் ஒரு ஒரு பார்ட்டி ஒர்க்கராக இருக்கும்போது அவர் ஒரு நல்ல பொறுப்பில் இருந்த டைமில், பட் ரொம்ப இன்னும் அந்த ஸ்டேஜ் முன்னேற வர ஆரம்பிக்கலை இன்னும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஒரு வாட்டி 2 தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பற்றி கண்டிப்பாக அவரும் கேட்டிருப்பாரு. பிகாஸ் நான் எதுலையாவது ஈடுபட்டேன்னா 100% நான் இன்வால்வ் ஆவேன். என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் செய்வேன். என்னோட முழு எஃபர்ட் நான் போடுவேன், ஏன்னா எது செஞ்சாலும். ஸோ அது செய்யும் போது ப்ராபப்ளி அந்த கமிட்மெண்ட் அவங்க பார்த்துக்கலாம், அது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக இருந்திருக்கலாம். பட் அவ்வளோதான் தவிர இது சமீப காலத்தில் எந்த விதமான வேறு ஒரு கான்டாக்டோ இல்லை அவங்கக்கிட்ட இருந்து வேறு ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் வந்து ஈடுபட எதுவுமே நடக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு இல்லை, இதையும் மீறி இங்கே ஒரு புள்ளி, அங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, நாங்கள் இதெல்லாம் கோத்து ஒரு கோலம் போட்டே தீருவோன்னா போடுங்க, அது உங்கள் சந்தோஷம். உங்களுக்கு அதனால சந்தோஷம் கிடைக்குதுன்னா உங்கள் இஷ்டம். முழு மூச்சும் அரசியலில் ஈடுபடுறதுல எதுவும் உங்களை தடுக்குது? ஒன்றுமே தடுக்கலையே, நான் விரும்பலை, அவ்வளோதான். ஐ லிவ் மை லைஃப் ஆஸ் ஐ நீட் டு அக்கார்டிங் டு மை கான்ஷியன்ஸ். பட் கௌதமி மனசாட்சிப்படி என்னுடைய விருப்பத்துப்படி அந்த சிச்சுவேஷனில் அந்த ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப்பில்
என்னால் என்ன சாதிக்க முடியும், என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில என் ப்ரையாரிட்டி எப்போவுமே என் குழந்தை தான் நான் சொல்லியிருக்கேன், அவள் பிறந்த பிறகு. ஸோ அந்த பொறுப்புங்கிறது என் கையில் இருக்கிற வரைக்கும், நாளைக்கு அவள் வந்து அடல்ட் ஆகி அவள் வந்து அவள் வாழ்க்கை தனியாக வாழ ஆரம்பித்த பிறகு அது ஓகே. அது வரைக்கும் குழந்தையா என் கையில் இருக்கிற வரைக்கும் அவள் தான் என்னுடைய ப்ரையாரிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் மற்ற விஷயத்துக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. பொறுப்புன்னு ஒன்று எடுத்துக்கிட்டா ஒழுங்காக நம்ம செயல்படணும். அப்போ ஃபார் டைம் பீங்க்கு இது பாலிடிக்ஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இதை பற்றி நான் இப்போ யோசிக்கல. இப்போ உங்களுடைய அடுத்த கேள்வி ஒரு வேலை இதுவாக இருந்தால், அதாவது ஏன் திடீர்னு கடந்த 3 மாதம் 4 மாதமா ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் குரல் கொடுக்குறீங்க பேசுகிறீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ரியாக்ஷனாக தான் நான் கொடுத்துருக்கேன். இல்லை நான் ஏன் திடீர்னு வந்தீங்கன்னு கேட்க வரல, ஏன் வர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். என்னுடைய இதுக்கு முன்னாடி நான் ஈடுபட்டது சென்ட்ரல் லெவலில். ஸோ என்னுடைய நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் ஆல் இண்டியாவில் பண்ணேன். ஆல் இண்டியானா டெஃபினட்டாக அது சென்ட்ரல் இருந்து தான் வரும். ஸோ அவ்வளோதான், தட் வாஸ் த இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா மொழியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதுனால அண்ட் என்னுடைய படங்கள் வந்து அந்தந்த சவுத் இந்தியன் மாநிலத்தில் தெரிஞ்சிருக்கிறதுனால அந்தந்த இடத்துல போய் நான் பிரச்சாரம் பண்ணேன். ஜெயலலிதா மேடமோடைய டெத்து சமயத்தில் வந்து என்ன ஏன் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு வந்து பன்னீர்செல்வம் சார் வந்து பின்னாடி கேள்வி கேட்குறாரு. அவருடைய கேள்வியே வந்து நியாயமானதாக இருக்குது, ஏன் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, அந்த 75 நாள் நடந்தது என்னன்னு கிளியராக இல்லைன்ட்டு அவருடைய ஒரு கேள்வியை வந்து நீங்கள் ரீட்ரேட் பண்ணுறீங்க. பட் இல்லை, அவருடைய கேள்வி நான் ரீட்ரேட் பண்ணல, என்னோட கேள்வி நான் கேட்டிருக்கேன். பட் அதே கேள்வி தான் இல்லையா, என்ன நடந்தது, ஏன் வந்து ஒரு கிளியர் கட் பிக்சர் வந்து நமக்கு இல்லை. அவர் கேட்ட கேள்வி அவர் கேட்டிருக்காரு, எது பேஸ் பண்ணி கேட்டிருக்காரு, எந்த சந்தேகம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காருங்கிறது அவர் கேட்டிருக்காரு. My question is unrelated to anything else and my question came much before. ஸோ நான் எதுக்காக இது வந்து அழுத்தி சொல்கிறேன்னா, என்ன மாதிரி அவர் மாதிரி இல்லை எத்தனையோ மற்றவங்க மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து கேட்டிருக்கலாம், ஒவ்வொரு காரணமாக கேட்டிருக்கலாம், இல்லை ஒவ்வொரு ஒரு இமோஷனோட கேட்டிருக்கலாம். இல்லை ஏன் அது திரும்பவும் நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டேன்னா, வெங்கையா நாயுடு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் நடந்தப்போ நான் கூடவே இருந்தேன், அதில் வந்து எந்த ஏர் ஆஃப் மிஸ்ட்ரி வந்து எதுவுமே அதில் இல்லைன்றதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வாட்டி 2 வாட்டிலாம் பல முறை வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் ஆல்ரெடி அவருடைய உங்களுக்கு ஒரு ரேப்போ இருந்திருக்கு, அந்த கட்சியினோட ஒரு ரேப்போ இருந்திருக்கு. அட்லீஸ்ட் இல்லைங்க, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அகைன் அவரோட எனக்கு ரேப்போ இருந்திருக்குன்னா என்னமோ ரொம்ப க்ளோஸாக இருந்து அடிக்கடி இல்லை லைக் பார்ட்டி ரேப்போ, லைக் அவர் ஒரு பார்ட்டியில இருந்து லாங் டைம் தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் திரும்ப அதுக்கு தான் வரேன். நீங்க வந்து 20 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செகண்டும் நான் உணர்ந்து வாழ்ந்து கடந்து வந்திருக்கேன். இது வந்து என்னமோ நடக்காத மாதிரியே 20 வருஷத்துக்கு நீங்க ஜம்ப் பண்ணி நடுவில் எரேஸ் பண்ணிடுறீங்க. நிறைய நடந்திருக்கு, நான் நிறைய வாழ்க்கையை நான் பார்த்து கடந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த 20 வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 வருஷமா எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. அப்போ இது வெறும் தனிப்பட்ட கருத்து மட்டும்தான்? ஏன் கண்டிப்பா தனிப்பட்ட கருத்து. அப்போ அவரோட கருத்து வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை? அந்த மாதிரி இல்லை, அவரோட கருத்து அவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் யார் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு வந்து இந்த கிளாரிட்டி இல்லை, இன்னி வரைக்கும் கிளாரிட்டி இல்லை. சசிகலா அவங்களோட இதை வந்து ஆரம்ப காலம் இனிஷியல் ஒரு பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஃபார் எப்படி சொல்ல முடியாது? அவங்க பப்ளிக் லைஃப்ல எலெக்ஷன்ஸ்ல தேர்தலில் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்களா? Has she been involved in public life? இல்ல தெரியாம கேக்குறேன். இல்ல எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுடைய அணியில இருக்கவங்க சொல்றது வந்து அம்மாவுடைய கீ டெசிஷன்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து சசிகலா இருந்திருக்காங்க. அவங்களுடைய அவங்க அணியில சொல்றதுங்க, as you said, அது அவங்க இன்டர்னல் மேட்டர். பப்ளிக்ல வரும்போது என்ன பப்ளிக்கா நமக்கு தெரியுமோ அதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். நான் as I said, நான் ஒரு பொது மனுஷன். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு கருத்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்குவோம் அப்படின்னாரு. நீ சரி இல்லைன்னு திமுகவும் அவங்க நீ சரியில்லைன்னு அதிமுக மாறி மாறி சொல்லும் பொழுது, கழகங்கள் இல்லாத ஒரு நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்துக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? லைக் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவை தாண்டி பிஜேபி, காங்கிரஸ், சமாஜ்வாடி ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உள்ள வரணும்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா தமிழகத்தில் அவங்க இந்த மாதிரியான பிளேம்ஸ் அதிகம் வைக்கலையே. நான் எந்த கட்சி பற்றியும் நான் சொல்லலை. ஏன்னா கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியலுக்கு சம்மந்தப்பட்டவங்க அரசியல்வாதி.
கட்சி அவங்களுடைய கொள்கைகள் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அது வேற. அது எண்ட் ஆஃப் த டே இந்த கட்சி வேணுமா அந்த கட்சி வேண்டாமாங்கிறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஈஸி கிடையாது. மக்களுக்கு யாரால நல்லது நடக்கும், யாரால நான் நல்லது செய்ய முடியும், மக்களுக்கு யார் நியாயம், மக்களுடைய தேவைகளுக்கு யாரால நியாயம் செய்ய முடியும், உண்மையிலே மக்களுடைய வேதனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக உழைக்கிறது யாரு, இது என்னைக்கும் பின்னாடி எந்த கட்சி நின்னாலும் கடைசியா அந்த தனி மனிதன் தான் பொறுப்பு. ஆமா செய்யணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு சப்போர்ட் கிடைக்கல, இல்ல கட்சியில என் பேச்ச யாரும் கேட்கல, அதான் அது மக்களுடைய கண்ணீர் துடைக்கிறதுக்கான ஒரு ஒரு பேச்சா? அப்புறம் அந்த நம்பிக்கைக்கு என்னாச்சு? மக்களுடைய நம்பிக்கை இவ்வளவு லேசா எடுக்கக்கூடாது. ஏன்னா மக்களோட நம்பிக்கைகளை ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய வாழ்க்கைய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் உங்களை நம்புறேன் அப்படிங்கிறது அதோடைய உள்ளர்த்தம் பாருங்க. நான் நல்லா இருக்கணும்னு இல்லை, என் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும், விளையாடுறதுக்கு ஒரு சுத்தமான ஒரு 10 சதுர அடி வேணும், படிக்கிறதுக்கு பத்திரமா போய் ஒரு நல்லபடியா ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு போய் நிம்மதியா அமைதியா சேஃபா வேலை பண்ணிட்டு ஒரு 4 காசு சம்பாதிச்சு அமைதியா என் வீட்டுக்குள்ள குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து ஒரு 3 வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு வசதி வேணும், குழா திறந்தா குடிக்கிறதுக்கு சேஃபான தண்ணி வேணும், என் வீட்டை சுத்தி எனக்கு அந்த சேறு சகதி குப்பை இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அடிப்படையான தேவைகள். ஸ்வச் பாரத் அதே தானே சொல்றாங்க இல்லைங்களா? என்னங்க இவ்வளோ தூரம் நான் சொன்னா அந்த ஊரை சுத்தம் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சதா? குழந்தைங்களுடைய கல்வி, குழந்தைங்களுடைய சர்வ சிக்ஷா அபியான் தானே எல்லாமே எல்லாமே. இது நீங்க ஹிந்திலயோ சான்ஸ்கிரிட்ல சொல்றதுனால அது மாறாது, இல்ல அதுக்கு வேற ஒரு கலர் வராது. கடைசியா அது எண்ட் ஆஃப் தி டே ஒரு தனி மனிதனுடைய வேதனை. அது அந்த திட்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பேர் போடுங்க, என்ன பாஷையில அந்த மாதிரியான திட்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய கட்சியாகவோ இல்ல இண்டிவிஜுவலாகவோ இல்ல ஒரு ஐடியாலஜியாகவோ நீங்க யாரை பாக்குறீங்க அப்படின்னு தான் பைனரியா கேட்கறேன். நான் இப்போ இனிமே தானே நம்ம பார்க்கணும். எல்லாரும் இப்ப ஆல் பின் ஃபைட்டிங், தே ஆல் அக்யூசிங் ஈச் அதர். எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டிவா பாசிட்டிவா மக்களுக்காக நான் இருக்கேன், நான் இதெல்லாம் செய்ய போறேன், இப்படி எல்லாம் நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் என்கிட்ட யார்கிட்ட இருந்து என் காதுல படல. தமிழகத்தோட அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சல் எப்படி இருக்கணும் மேடம்? மக்களுடைய விருப்பத்துப்படி இருக்கணும். ஏன் இந்த கேள்வி நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா, கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் எப்படி இருந்ததுன்னா, இட் வாஸ் பிலீவ் நம்ம ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையோ, இட் வாஸ் ஒன் மேன் ஷோ ஆர் ஒன் ஐடியாலஜி ஷோ. லைக் ஒரு தலைவர் இருக்காரு, அந்த தலைவருடைய ஐடியாலஜி படி நான் பயணிக்கிறேன், இல்லை என் கட்சி இருக்குது, பல தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஐடியாலஜி படி நான் பயணிக்கிறேன் அப்படின்னு மக்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சமீப காலத்தில் நடந்த இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்கோமே, மாணவர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. முன் வச்ச மிக முக்கியமான விஷயம், எங்களுக்கு தலைவர்கள்னு யாரும் வேண்டாம், நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், எங்களுக்கான தலைவராக நீங்கள் யாரை முன்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி எல்லா கட்சியுமே முற்றிலும் புறந்தள்ளி, இது மக்கள் போராட்டம், இது நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களோட தேவைகளை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு ஒரு ஒரு இந்த மாதிரியான வாய்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ ஒரு பேரடைம் ஷிஃப்ட் இருக்கு இல்லைங்களா, என்னை வழிநடத்த ஒரு தலைவன் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு பேரடைமுக்கும், எங்களை நாங்களே கவர்ன் பண்ணுறோம், எங்களுடைய தேவையை நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு பார்ட்டி ஆட்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு பேரடைம் ஷிஃப்ட் இருக்கு இல்லைங்களா. அப்போ தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுன்றது எதை நோக்கி எப்படி இருக்க வேண்டும்? அம்மாவுடைய மரணத்துல ஆரம்பிச்சு ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு தொடர்ந்து நடந்த எல்லா நிகழ்வுகளும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா நான் இந்த இன்டர்வியூடைய ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, ஜனநாயகம்னா என்ன, எதுக்காக நம்ம ஜனநாயக நாடு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஜனநாயக ரீதியான ஒரு அரசு எதுக்காக நம்ம நடத்திட்டு இருக்கோம், நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய விருப்பத்தை படி நம்ம பிரதிநிதி மூலமா நம்ம நடத்துக்கிறோம். அதுதானே ஜனநாயகத்துடைய ஒரு அடிப்படை அர்த்தம். ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, பதவியில உட்கார்றவங்க பவர்ஃபுல், மற்றவங்க எல்லாரும் வெளியில கை கட்டிட்டு நின்று ஏதாவது ஒன்று ஒரு பிளெஸிங் மாதிரி ஒன்று கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு மக்கள். உண்மை என்ன?
இந்த ஒரு பதவி உயர்வு இது அந்த அந்த லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க, அது முதல்ல அழிக்கணும். யாரும் உயர்ந்தவங்க இல்லை, யாரும் பட் ஒரு தாழ்ந்தவங்க. ஹைரார்கி தேவை இல்லையா மேம் எல்லாத்துலேயும்? ஹையரார்கி வேற, ஹையரார்கியோட சேர்த்து பொறுப்பு வருது, நாட் பவர். புரியுதுங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நிறைவேற்றுறதுக்கு உயர்ந்த ஒரு இடத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. தேர் ஆர் கிரேட் லீடர்ஸ் ஹூ காட்டன் டவுன், மக்களோட சேர்ந்து தோள் மேல தோள் போட்டு ஒன்னா நடந்து தலைமை தாங்கினவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க, கிரேட் லீடர்ஸ். தமிழ்நாட்டு லீடர்ஸ் எல்லாருமே அப்படிதானே நடந்துட்டு, ஜெயலலிதாவாகட்டும், கருணாநிதி ஆகட்டும், வைகோ எல்லாமே ஆகட்டும். நடந்தது. இப்போ இல்லை, இப்போ நீங்க சொல்றீங்க, நான் வந்து சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சொல்றேன். இது எல்லாமே வந்து இப்போ நம்ம இங்க நிக்கிறோம். நீங்க சொன்னீங்க இல்லையா, மக்களுடைய இந்த கோவத்தை வெளிப்படுத்தினாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா ஜல்லிக்கட்டு நேரத்துல. அது வந்து ஓவர் நைட்டா திடீர்னு நடந்தது இல்லை, பல ஆண்டுகளா பில்டப் ஆகி வந்து இந்த ஜெனரேஷனோட வெளிப்பட்டு ஒரு அப்படி பார்த்தா டிமானிட்டைசேஷனுக்கு எதிராகவோ இல்லை ஜென்ரலா வந்து ஒரு ஹிந்தி இம்போஷன் எதிராகவோ அதற்கு எதிராக எழுப்பப்பட்ட குரலா அதை நீங்க பார்க்கலாமா, அப்படி எடுத்துக்கலாமா நம்ம? இல்லைங்க, that is different, that is not அப்போ என்ன ஃபேக்டர் அதை ட்ரிகர் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன்? இது வந்து அது எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயம். அது பேசிக் பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே வந்து செட்ரைட் பண்ணணுங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு மக்கள் மத்தியில. ஏன்னா நம்மளுடைய பிரதிநிதியா நிக்கிறாங்க அவங்க. அந்த போராட்ட வடிவத்தை நம்ம மேல உரிமை கொண்டாடுறதுக்கு இல்ல. அந்த போராட்ட வடிவம் நியாயம்னு சொல்றீங்களா மேடம்? எனக்கு தலைவர்கள் தேவையில்ல, நாங்களே எங்களை பாத்துக்கலாம்ன்றது வந்து அந்த தலைவர்களை கூட ஒரு காலத்துல நமக்கு மத்தியில இருந்தானே வந்தாங்க. சோ என்ன இருக்கணும்னா, நம்ம மத்தியில இருந்து நம்ம ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் டெஃபினட்டா இருக்கு. ஆனா அதே நேரத்துல சில செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். அதுல எப்பவுமே வந்து பவருங்கிறது பொறுப்புகள் நிறைவேற்றுற அளவுக்கு பொறுப்புகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வட்டாரத்துக்குள்ள இருக்கணும். அவங்க தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயம் தலைவர்கள் அவங்களுக்குள்ள இருந்து வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுதானே ஜனநாயகம். அவங்க முதல்ல டு கோ பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல திரைத்துறையா தானே இருக்கு. அப்ப நான் அதனாலதான் வந்து அப்பேற்பட்ட ஒரு எழுச்சியில வந்து அவங்க யாரோ ஒருத்தர் வந்து நார்த் இந்தியாவில் இருக்க மாதிரி கண்ணையாகுமார் வேணும்னு சொல்லாம எனக்கு வந்து லாரன்ஸ் வேணும், எங்களுக்கு வந்து ஹிப்ஹாப் தமிழர் ஆதி வேணும், இவர் ஆர்ஜே பாலாஜி, இந்த மாதிரியான சினிமா பர்சோனா பின்னாடி அவங்க போறாங்கன்னும் பொழுது ஏன் வந்து கௌதமி வந்து தலைமை தாங்கக்கூடாது? இவங்களோட மக்களுடைய பேராடைம் வந்து அப்படி மாறி இருக்குன்னும் பொழுது ஏன் வந்து திரைத்துறையில இவ்வளோ தூரம் மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அந்த பல்ஸ் புரிஞ்ச ஆள் வந்து ஏன் வந்து முழு மூச்சா பாலிடிக்ஸ்ல இறங்க மாட்டாங்க? அப்ப நீங்க மக்களுக்கு அது வந்து அவங்க விரும்புற விஷயத்த நீங்க டினை பண்றீங்கன்னா அவங்களுக்கு செய்யற அநியாயம் இல்லையா? அவங்க விரும்புற விஷயமா நீங்க நினைச்சு என்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. ஐ ஃபீல் ஹம்பிள். ஏன்னா என்னைக்குமே வந்து நான் அந்த மாதிரி எனக்காக நான் ஆசைப்பட்டதில்லை. நான் திரும்ப சொல்ற மாதிரி எனக்கு என்னோட மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அது மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கட்டத்துலயும். என்னைக்குமே வந்து நான் மக்களுடைய சேவியர், நான் தான் மக்களை காப்பாற்ற போறேங்கிறது நான் நினைச்சதே இல்லை. என்ன இப்போ பிரதமரை போய் பார்க்க முடியும்ன்ற ஒரு பட்சத்துல அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நான் திரும்ப நாட் பீட்டிங் அரவுண்ட் த புஷ், ஒரு இப்போ மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்படுறார்கள், அந்த பிரச்சனைக்கு வந்து இந்த மாதிரி பல லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒருத்தர், மக்களுடைய பிரச்சனைகள் அந்த பேரடைம் ஷிஃப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒருத்தர், ஒரு அப்ரோச்சபிலிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் சொல்றாங்கன்னும் பொழுது இது மக்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கும். பெறப்பட்ட ஒரு பர்சன் மக்களிலிருந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். அதுல ஒரு தேர்தல்லையோ ஒரு அரசியல்லையோ ஒரு கட்சியோட ஈடுபட்டு தான் செய்யணும்னு ஒண்ணுமே இல்லையே. தனி மனிதனுடைய குரல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம். ஏன்னா தனி மனிதனுடைய குரல் எப்பவுமே தனியா நிக்காது. உண்மையிலே மக்களுடைய குரலா மக்களுடைய விஷயமா இருக்கும்போது, மக்களுடைய வேதனை இருக்கும்போது எல்லாருடைய குரல் அதுல சேரும். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நாத்திகம் பேசின, அதாவது அடிப்படைவாதத்திற்கு எதிராக பேசிய ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஃபரூக்னு ஒருத்தரை வந்து கொண்டு இருக்காங்க. எனக்கு காட் வேண்டாம், லைக் அடிப்படை ஃபண்டமெண்டலிசம், பீட் ஹிந்து ஃபண்டமெண்டலிசம், பீட் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் பேசின ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கார். இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நரேந்திர தாபோல்கர் கொண்டு இருக்காங்க, கல்புர்கி கொண்டு இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இங்கே வந்து அந்த அடிப்படைவாதத்துக்கு எதிராக பேசினா தமிழ்நாட்டிலையும் கொல்லப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்திருக்குன்னும் பொழுது
அடிப்படைவாதம்ன்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக ஆன் ரைஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அடிப்படைவாதம் ஃபண்டமெண்டலிசம், நீங்கள் என்னோட ரிலீஜியன் சொல்கிறபடி தான் நீ நடந்தாகணும், யூ ஷுட் நாட் டாக் அகேன்ஸ்ட் மை ரிலீஜியன், என்னுடைய பிலீஃப்ஸ்க்கு எதிராக பேசுனேன்னா நான் ஐம் டேர் அனஃப் டு கில் யூ, இந்த மாதிரியான ஒரு ஃபண்டமெண்டலிசம், நான் சொல்கிறபடி கேளு, ஸ்கிரிப்சர் சொல்கிறபடி நடந்துக்கோன்னு சொல்கிற ஒரு போக்கு தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதிகரிச்சிருக்குங்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அது ஹியூமன் நேச்சர், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது தான். அதாவது மனித என்ன சொல்கிறது, மனித ஜாதிக்கு மத்தியில் எத்தனையோ விதத்தில் யோசிக்கிறவங்க இருப்பாங்க. தேர் ஆர் ஆல்சோ ஃபண்டமெண்டலிஸ்ட், அண்ட் ஃபண்டமெண்டலிஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்கலாம். பட் இது வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட். இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, இந்த ஸ்திரமற்ற அரசியல் சூழலை பயன்படுத்தி கொண்டு அந்த ஃபண்டமெண்டலிசம் அதை அதிகமாக பேசுகிறவங்களுடைய இன்ட்ரூஷன் வந்து ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த மாதிரி அதிகமாகமானே நான் எதுவுமே என்னுடைய கவனத்துக்கு வரல. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இது எல்லாமே வந்து கவனிக்க வேண்டியது, ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டியது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம சமுதாயத்துக்கு சில தேவைகள் இருக்குது, அடிப்படை தேவைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கல்வி, அப்புறம் ஹெல்த், அப்புறம் எனக்கு என் மனசுக்கு ரொம்ப நெருங்கிய விஷயம் வந்து விவசாயம். இந்த 3 விஷயம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இந்த விஷயங்களில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த 3 விஷயத்துக்கும் கல்வி என்ன எப்படின்னா, இப்போ ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது. அது ஒரு உண்மை, உலகத்தில் இருக்கிற உண்மை. இதை நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப கோபமாக வரும். ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே சமம்தான், எல்லா குழந்தைக்கும் சமமாக உரிமை இருக்குது, வாழ்கிறதுக்கு, கல்வி அடையிறதுக்கும், ஒரு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறதுக்கு, கனவு காண்றதுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் சம உரிமை இருக்குது. அந்த சம உரிமை வந்து சமமான ஒரு கல்வியில் ஆரம்பமாகும். இந்த உலகத்தை பற்றி கற்றுக் கொடுக்கறது, இந்த உலகத்தில் நீ யார், நீ எப்படிப்பட்டவளா நீ ஆகலாம், உன்னுடைய கனவுகள் எவ்வளோ தூரம் எட்டலாம், அந்த கனவுகளை வந்து அடையிறதுக்கு உனக்குள்ளே எத்தனை திறமைகள் இருக்குது, இத்தனை வசதிகள் இருக்குது உன்னை சுற்றி உலகத்தில், இது எல்லாமே உன்னால் எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கல்வி அவங்களுக்கு, அவங்களுடைய உரிமை. ஸோ அது வந்து என்னால் நம்ம மனசை வச்சா கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் நான் ஈடுபட்டிருக்கேன். அப்போ அதுதான் அது என்னுடைய கனவு குழந்தைங்களுக்கு. இறுதியாக ஒரு மக்களோட மக்களுடைய வாய்ஸாக வந்து ஒரு ஆர்ஜேவா இணைந்து க்ளோஸாக பணியாற்றக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன? எவ்வளோதான் ஒரு கூட்டு குடும்பம், எவ்வளோதான் பெரியவங்க சின்னவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும்போது இந்த காலத்தில் நம்ம எல்லாரும் தனி மனிதனாக நிற்கிறோம். இந்த ஓடிட்டு இருக்கிற இந்த ப்ரெஷர்ஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் பட்டணத்தில், சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் நம்மளை எல்லாம் ரொம்ப ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க குட்டி குட்டி வட்டாரத்துக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்தவங்களை பார்க்குறோம், ஹாய் ஹாவையோன்னு சொல்கிறோம், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு உண்மையான அக்கறை, ஐயோ இவங்க என்ன இந்த மாதிரி இருக்காங்களே, ஏதாவது ஆச்சா, கவலையாக இருக்காங்களா, ஏதாவது கஷ்டமா, விசாரிச்சு பார்ப்போமே அப்படிங்கிறத நம்ம நினச்சா கூட செய்கிற அளவுக்கு நேரம் இல்லை. இதுதான் எனக்கு என்னால் இப்போ நான் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குற ஒரு மனப்பான்மையும் ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு. ஸோ இப்போ என்னால் உணர முடியுது இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குன்னு. ஸோ அதிலிருந்து தான் எனக்கு புரிய வந்த விஷயம் என்னென்னா, இப்போ தனித்தனியாக நிற்கிற நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஒவ்வொருத்தங்களுக்கு கொஞ்சம் நெருங்கி, நீ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கே, நான் சக மனிதன், என்னால் ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ண முடியும், உதவி பண்ண முடியலையா நான் இருக்கேன், உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு நான் இருக்கேன். பல நேரத்தில் அதுவே போதும். நம்ம மனசில் இருக்கிற கஷ்டத்தை நம்ம அப்படியே கொட்டிட்டோன்னா யார்கிட்டையாவது மனசில் பாரம் வந்து கொஞ்சம் லைட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் நிமிர்ந்து போராடுறதுக்கு ஒரு புது தெம்பு வரும். ஸோ மெனி வேஸ், எத்தனையோ விதத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம், நமக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிக்கலாம், நம்மளை நாமளே ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக நிற்கிற நம்ம எல்லாருமே வந்து கை கோத்து நின்னோன்னா
ஒரு ஒரு கம்ப்ளீட் சொசைட்டி, ஒரு சமுதாயமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளால் சாதிக்க முடியாத எதுவுமே இல்லை. இதுதான் என்னுடைய கனவு. நன்றி மேடம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருந்தது. பொலிட்டிக்ஸ், லைஃப் ஸ்டைல், சர்வைவிங் தி ஆட்ஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும், நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு சூழலாக இருந்தது. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பேரிங். நன்றி.